நம்மக்கிட்ட என்னென்ன பெட்ஸ் இருக்குன்றத நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம என்னென்ன வளர்க்குறோன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது. ஆல்ரெடி 2 பேர் வச்சுருந்தேன். ஒரு பேர் வந்து இறந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேர் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் காக்டெயில் வளர்க்குறேன். அதனால் எனக்கு காக்டெயிலை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. அதில் ஒரு பேர் இறந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி குஞ்சு பொரிச்சிச்சிங்க. அந்த குஞ்சுங்களும் இறந்துடுச்சிங்க. இப்போ திருப்பியும் முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ணப்புறா. என்கிட்ட இருக்கிறதுல இந்த கர்ணப்புறா ரொம்ப டாப் லைனு. இது நான் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 பேர் கர்ணப்புறா மட்டும் இருக்குது என்கிட்ட. இது ஒரு செமி அடல்ட்டு ஃபீமேல் ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு பட்டா ஒன்று இறங்குனது. பட்டா ஒன்று இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் போட்டிருப்பேன். ஆடல் புறா நம்ம ஆசையாக வாங்கினதில் ஒரு மேல் செத்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. இது கொடுக்க மனசு வரல. நிறைய பேர் கேட்குறாங்க, எதாவது கொடுக்க மனசு வரல. சரி இருக்கட்டும் நம்ம கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் நல்லா இருக்குங்க இந்த ஆடல் புறா ஃபீமேலு. இது ஒரு மேல் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன் நான் மேல் போட வேணாம்னு யோசிச்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் வந்து ப்ராப்ளம் இருக்குமான்றது தெரியல. ஏன்னா இது நான் ஒரு பேர் வாங்கிட்டு வந்து 1 வருஷமாக வச்சுருந்தேன். முட்டையை வைக்கல. ஒரு வாட்டி வச்சுச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி. அதுக்கு இது செலவாகிறதுக்கு நம்ம புதுசாக ஒரு ஜோடியை வாங்கிடலான்ட்டு நான் விட்டுட்டேன். அதெல்லாம் இப்போ அதுக்கு ஒரு மேல் வாங்கலை. சரி இருக்கட்டும், சும்மா நம்மக்கிட்டே இருக்கட்டும், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் எப்படின்றதுன்ட்டு சொல்லிட்டு அதை விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அடுத்தது நம்மக்கிட்ட என்ன இருக்குது பெட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இப்போதைக்கு பெட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அடுத்தது வந்து கலர் ஃபிஷ் வச்சுருக்கேன். கலர் ஃபிஷ் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து காட்டுறேன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பற்றியும். நான் என்னென்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன், எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். வாங்க நம்ம கலர் ஃபிஷ் போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸு. அதை பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரி ட்ராகன் இருக்குது. இந்த தனித்தனி டப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலு ரிப்பன் டைலில் இருக்கக்கூடிய கப்பீஸ் தான் இருக்குது அதில். இதுதான் நம்ம கப்பீஸ் ஃபார்ம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கப்பீஸ் தான் இருக்குது. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட இம்போர்ட்டட் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஎஃப்ஆர் இருக்குது. அல்பினோ ஃபுல் ரெட்டு பக்கா குவாலிட்டி இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சில்லி மொசாக்கி டம்போயர் இந்த வெரைட்டி. இது சூப்பராக இருக்குது இந்த குவாலிட்டி. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரெட்டைல் ஷார்ட் பாடி டம்போயர். இந்த குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மாலியில் வந்து ஜெட் பிளாக் இருக்குது. இதில் வந்து 3 டைலும் ஷார்ட் பாடியும் வாங்கினேன். மாலியில் எது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குமோ அது வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஆகிடுச்சு. இதை விட எக்ஸ்பென்சிவான மாலியில் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு 3 டைல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ 3 டைல்லாம் 100 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்குது பேர். அதுமாதிரி ஷார்ட் பாடிக்கு பிளாக்கில் வந்து ஷார்ட் பாடி மாலியும் வந்து அதேமாரி தான். தெரியலான்னு தெரில போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மிக்சடு கப்பீஸ். பேர் வந்து 30 ரூபாயிலேருந்து கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜெட் பிளாக் கப்பி. ஜெட் பிளாக்லேயே கொஞ்சம் டம்பர் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சடில் ஜம்போ சைஸ் வரும் பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டி. இது இருக்கும் ஒரு 500 மீனுக்கு மேலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸில் வரது தான் இது எல்லாமே.